cinemanew.in. இன்னைக்கு நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் அச்சமின்றி. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒருமுறை ஹிட் கொடுத்து விட்டால் மீண்டும் அதே கூட்டணியோடு சேருவது கொஞ்சம் குறைவுதான். அதுபோல இல்லாமல் தன்னுடைய முந்தைய படத்தின் எடுத்த இயக்குனர் ராஜ் பாண்டியனுடன் இணைந்த விஜய் வசந்த், சமுத்திரக்கனி, துச்சி ஜாங்கேட், கருணாஸ் என பல நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வெளிவந்திருக்கும் படம்தான் அச்சமின்றி. படத்தின் கதை: இப்படத்தின் தொடக்கத்திலே ஒரு நேர்மையான கலெக்டராக வரும் தலைவாசல் விஜய் பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் பொது தேர்வின் கேள்வித்தாள்களை தனியார் பள்ளிகளுக்கு விற்கும் ஒரு மோசடி கும்பலை பிடிக்க, பின்பு அந்த மோசடி கும்பலால் கொலை செய்யப்படுகிறார். அதன் பின் பேருந்துகளில் பரிசுகளை திருடும் இளைஞராக வரும் விஜய் வசந்த் சுஸ்டி டேங்கவை சந்திக்க இருவரும் பழக ஆரம்பிக்கிறார்கள். பின்பு அதே ஏரியாவில் போலீஸாக இருக்கும் சமுத்திரக்கனியின் தோழியான வித்யா திருமணம் செய்து கொள்ளும் முன்பே இறந்து போகிறார். ஒரு கட்டத்தில் விஜய் வசந்தையும் சமுத்திரக்கனியும் சுஸ்டி டேங்கனையும் அந்த கும்பல் துரத்துகிறது. இவர்கள் எதற்காக அந்த கும்பல் துரத்துகிறது, இவர்கள் மூவருக்கும் அந்த கும்பலுக்கும் என்ன பிரச்சனை என்ற முடிச்சுகளை இரண்டாம் பகுதியில் அழுப்புவதுதான் மீதி கதை. இப்போதுள்ள சூழ்நிலையில் தனியார் பள்ளிகளில் நடக்கும் தவறுகளையும் கமர்ஷியலாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ராஜ் பாண்டியன். சொல்ல வந்த கருத்தை கதையிலிருந்து மாறாமல் கதையோடு திரைக்கதையை கொண்டு சென்றால் இவரை பாராட்டியே ஆக வேண்டும். விஜய் வசந்த் தன்னுடைய முந்தைய படத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல தோற்றத்திலும் சரி நடிப்பிலும் சரி சிறப்பாக செய்துள்ளார். சரண்யா பொன்வனன் ஒரு அம்மாவாக பார்த்து சலித்த போன நமக்கு இதில் வேற மாதிரியான வில்லியாக வந்து மிரட்டி உள்ளார். சுஸ்டி டேங்கேவுக்கு கதையில் கொஞ்சம் இடம் இருப்பதால் அவர் தன்னுடைய நடிப்பை சிறப்பாக செய்துள்ளார். இதை தவிர சமுத்திரக்கனியும் ராதாரவியும் சொல்லவே தேவையில்லை. இருவரும் அவர்களுடைய காட்சிகளில் சிக்ஸர் அடித்துள்ளார்கள். குறிப்பாக நாட்டில் அரசியல்வாதிகள் திருந்த வேண்டும் என்பதை விட அவர்களை தேர்ந்தெடுக்கும் மக்கள் தான் திருந்த வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது கிளாப் சல்லுகிறது. இதை தவிர ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, சண்டை காட்சிகள் ரசிக்கும்படியாக இருக்கிறது. மொத்தத்தில் அச்சமின்றி சென்று பார்க்கலாம். நமது தமிழ் சினிமா தரும் மதிப்பெண் 5க்கு 2.5. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.